அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 கோனார் பொதுத்தமிழ். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஸ்கூல் புக். அதாவது பார்த்தா இலக்கணத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு உள்ள இலக்கணத்தை ஒரே இடத்துல உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், தமிழ் இலக்கணம், எழுத்து இலக்கணம், இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். சொல்லிலக்கணம், எழுத்து இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். அப்போ அப்படியே உங்களுக்கு விவரமாக கொடுத்துறாங்க. உயிர் எழுத்துன்னா குறில் எழுத்து, நெடில் எழுத்து. மெய் எழுத்துன்னா அது மெய்யெழுத்து 3 வகைப்படும். கசட டப்பற, வல்லினம், நங்கன நம்மன, மெல்லினம், எரள வழல, இடையினம். ரைட்டுங்களா? இப்போ பாருங்களா, இந்த இடையில் அந்த கசட டப்பற அங்கே எங்கே பிறக்குதுன்னா மார்பில் பிறக்குது. இருக்கா? இங்கே பாருங்க, மார்பில் பிறக்கும். இதுக்கு உரன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்மையாக இது மூக்கில் பிறக்கும், நங்கன நம்மன. அடுத்தது இடையினம் பார்த்தீங்கன்னா எரள வழல மிடருன்னு சொல்லுவாங்க. இது எங்கே பாருங்க, கழுத்தில் பிறக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்டு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் பேஸ்டு உங்களுக்கு தெரியலன்னா இலக்கணத்தை கண்டிப்பாக அடிக்க முடியாது. நீங்கள் வெளியில் புத்தகம் சிலபஸ் படி வருது, ஆனால் இந்த கான்செப்ட் தெரியாமல், இங்கே பாருங்கள், அளபடை பாருங்க, கான்செப்ட் தெரியாமல் நீங்கள் இலக்கணத்தை போடவும் முடியுது. ஏன்னா 85 மார்க்ஸு கேட்குறாங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தை முழுமையாக நீங்கள் எளிமையாக இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்து நீங்களே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி எளிமையாக இருக்குது. அப்போ இந்த புத்தகம் கண்டிப்பாக பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் இப்போ நம்மளுடைய அகாடமியில் இன்னும் ஒரு 10 டேஸில் பார்த்தீங்கன்னா பயிற்சின்னு சொல்லிட்டு நியூ புக் சிலபஸில் பிரிண்ட் ஆகிட்டு. அதாவது ஓல்டு புக், நியூ புக், சிறப்பு தமிழ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரு, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக புக்கு ரெடி ஆகின்னு இருக்குது. இருந்தாலும் இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா, கோனார் படித்தீங்கன்னா, இதில் கான்செப்ட் பேஸுக்காக புத்தகத்தில் உள்ளது அப்படியே இருக்குது. நமக்கு டிஎன்பிசி எப்படி கேட்குறாங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு தான் கேட்குறாங்க. அப்போ டெக்ஸ்ட் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படியே கேட்குறாங்க. இலக்கணம் நீங்கள் புத்தகத்தில் இலக்கணம் கொஸ்டினை பார்த்தா புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே வரும்னா சொல்ல முடியாது. ஏன்னா கான்செப்ட் பேஸ் பண்ணி எது வேணாலும் கேட்பாங்க. அப்போ நீங்கள் புக்கில் இருக்கிறது அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டோ இல்லாட்டி அப்படியே பயிற்சி எடுத்துகிட்டு போனாலும் அங்கே நீங்கள் எளிமையாக அடிக்க முடியாது. ஏன்னா இலக்கணத்தை பொறுத்தளவு கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம கான்செப்ட் தெரிஞ்சாதான் நமக்கு எளிமையாக போட முடியும். அப்புறம் எல்லாமே இலக்கணம் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை கான்செப்ட் பேஸ் இருக்குது. அப்புறம் டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. அடுத்தது பாருங்க, ஒலி வேறுபாட்டு சொற்கள், வேர் சொல்லு, கான்செப்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு பயிற்சியும் கொடுத்துக்கிறாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், இலக்கண குறிப்பு. அந்த ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா கான்செப்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா பயிற்சியும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அப்போ இந்த புத்தகம் கண்டிப்பாக 2025 பெரிய ரோல் ப்ளே பண்ணும். பொருந்தா சொல்லு, ஒருமைப்பன்மை, இப்போ பார்த்தீங்கன்னா கொள்கைக்குறி வினாவிடை. டிஎன்பிசி தரத்தில் நான் ஆப்ஷன் கொடுத்து சாப்டர் வைஸாக அப்படி இலக்கணம் வைஸாக அளபடையில் கொஸ்டின் எடுப்பாங்க. அடுத்தது வழுலன்னா அதில் கொஸ்டின், வினானா வினா எழுத்தில் விட எழுத்து, வினானா வினாவில் கொஸ்டின் எடுப்பாங்க. அப்புறம் பண்பு தொகை வினா எழுத்து. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி டாபிக் வைஸ் உங்களுக்கு 1200 கொஸ்டின் டிஎன்பிசி தரத்தில் இங்கே இதில் இருக்குது. உங்களுக்கு பயிற்சி நீங்கள் போட்டுடலாம். ரைட்டுங்களா? இந்த புத்தகத்தின் விலை 300 ரூபா. இது உங்களுக்கு பார்த்தா டிஸ்கவுண்ட் போக 207 ரூபா. தமிழ்நாடு பாண்டியா இருந்தால் கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது பொது தமிழ்.
இந்த இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாவிடை 2012 2024 65 கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க இலக்கணம் சார்ந்த கொஸ்டின்ஸ். அப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் 1 மதிப்பீட்டு தேர்வு தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள், நேரடியாக பாடத்தில் இடம்பெற்ற தலைப்புகள், மதிப்பீட்டு தேர்வு தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள், தகுதி தேர்வில் மட்டும் பெரும்பாலும் கேட்கப்பட்ட வினாக்கள், இலக்கியம், தமிழ் அறிஞரும் தொண்டு. ரைட்டா? அடுத்தது பாருங்கள் புக் ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கடந்த குரூப் 4ல் இருந்த இலக்கண பகுதியான இருக்கும், அதுவும் நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது. அதனால் அதுவும் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நமக்கு ரொம்ப எந்த வருஷத்தில் கேட்டாங்க, எந்த குரூப்பில் கேட்டாங்கன்னு எல்லாமே இடம்பெற்றிருக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போ இருக்கிற குரூப் 4ல் இருக்கிற டாப்பிக்கெல்லாம் இதில் கவர் ஆகுது. அது இதில் 100 கொஸ்டின்ஸ் பயிற்சி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பயிற்சி நீங்கள் போட்டு பார்த்துடலாம். கொஸ்டினை கான்செப்டை படிச்சுட்டு கொஸ்டின் போட்டு பார்த்துடலாம். இங்கே அப்போ இந்த புத்தகத்தின் விலை பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். இது 360 ரூபாய்க்கு இந்த புத்தகம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தமிழ்நாடு பாண்டியார் தான் உங்களுக்கு ஃப்ரீ, கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ பொது அறிவு இது தாங்க டிஎன்பிசியில் இந்த 2025 பெரிய ரோல் பண்ணும். ஏன்னா தமிழில் 95, மேக்ஸில் 25, ஒரு 20 23 கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட் எடுப்பாங்க. இங்கே வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ட்ரக் ஆகுறது எதுனா பொது அறிவில் தான் ஸ்ட்ரக் ஆகும். ஏன்னா படிக்க முடியாது, நிறைய சிலபஸ் இருக்குது. டெக்ஸ்ட் 6வதுல பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு படிக்கணும், தமிழ் சமுதாய வரலாறு பண்பாடு படிக்கணும், இந்தியன் எக்கனாமிக் படிக்கணும், தமிழ் சமூக நீதி, தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9 இருக்குது, அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஜியாகிரபி படிக்கணும், இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் படிக்கணும். ஆனால் எல்லாருக்கும் மார்க் கொடுக்கணும். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரே புத்தகம் நமக்கு இருக்குது. அப்போ ஒரே புத்தகத்தில் எல்லா பாடமும் பாருங்கள், பொது அறிவியல், இந்திய புவியியல், இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, இந்திய ஆட்சி, இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டு வரலாறு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிறுவனம். சயின்ஸாக ஒரு 100 பேஜ், இந்திய புவியியலா ஒரு 40 பேஜ், இந்திய வரலாறு பண்போட ஒரு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நகரம் ஒரே பேஜ் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு. இங்கே பாருங்க, உடனே டெஸ்ட்டுக்கு போயிடலாம். நம்ம படிச்சுக்கினே இருக்க முடியுது. ஏன்னா நமக்கு இருக்குது 5 மாதம் தான் இருக்குது. நம்ம புக்கு ஃபுல்லாக படிச்சுக்கினே இருந்தோம்னா என்னைக்கு படித்து முடிக்க முடியும்? அப்போ நீங்கள் 60 நாளில் இந்த சிலபஸை படித்து முடிச்சிடணும். முகலாயர்கள் எல்லாமே இருக்குது. 60 நாளில் இந்த சிலபஸை முடிச்சிட்டிங்கன்னா டெஸ்ட்டுக்கு போயிடலாம். டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக டெக்ஸ்ட் புக்லேருந்து கொஸ்டின் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அதை ஃபாலோ பண்ண கவர் ஆகிடும். நீங்கள் 60 நாளில் சிலபஸை முடிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடணும். 60 நாளில் சிலபஸும் முடிக்கணும், ஒரு டெய்லி ஒரு டெஸ்ட்டும் போடணும். அப்போ டெஸ்ட்டு போட்டுட்டு உங்களுக்கு 60 நாளில் முடிச்சிட்டிங்கன்னா சிலபஸ் முடிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு போயிடலாம். இந்த புத்தகத்தின் மேலே பார்த்தீங்கன்னா 350, உங்களுக்கு 300 ரூபாய்க்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.